ஒளியை விட வேகமான ஏவுகணைகள் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தில் சாதனை படைத்த இந்தியா எலைட் நாடுகள் பட்டியலில் இணைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு அரணை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO திட எருள் ராம்ஜெட் இந்த வெற்றியின் மூலம் மிக நீண்ட தூரம் சென்று வானிலக்குகளை தாக்கும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள உலகில் ஒரு சில எலைட் நாடுகளின் பட்டியல் இந்தியா இணைந்துள்ளது. ராம்ஜெட் என்பது ஏவுகணைகளை ஒளியை விட வேகமாக, அதாவது சூப்பர்சோனிக் வேகத்தில் செலுத்தும் ஒரு அதிநவீன தொழில்நுட்பமாகும். பொதுவாக ஏவுகணைகள் தங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை ஏவுகணைகளுக்குள்ளே சேமித்து வைத்திருக்கும். ஆனால் இந்த SFDR தொழில்நுட்பம் வான்வெளியில் பறக்கும் போதே வளிமண்டலத்தில் இருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்சி எரிபொருளை எரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இதனால் ஏவுகணையின் எடை குறைகிறது. அதே சமயம் இதன் வேகம் மற்றும் இலக்கை அடையும் தூரம் வியக்கத்தக்க அளவில் அதிகரிக்கிறது. இந்த தொழில்நுட்பம் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகம், இமாரத் ஆராய்ச்சி மையம் மற்றும் பூனேவில் உள்ள உயர் ஆற்றல் பொருள்கள் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. முதலில் தரையிலிருந்து ஒரு பூஸ்டர் மோட்டார் மூலம் ஏவுகணைகள் ஏவப்பட்டது. அது தேவையான வேகத்தை எட்டியதும் ராம்ஜெட் இன்ஜின் தானாகவே செயல்படத் தொடங்கியது. ஏவுகணையின் ஒவ்வொரு அசைவும் ரேடார் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டிராக்கிங் கருவிகள் மூலம் கண்காணிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிலைகளும் எதிர்பார்த்தபடியே வெற்றிகரமாக அமைந்துள்ளது. தற்போதுள்ள ஏவுகணைகள் குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே என்ஜின் சக்தியுடன் பறக்கும். அதன் பிறகு வேகம் குறையும். ஆனால் SFDR தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணைகள் இலக்கை அடையும் வரை தொடர்ச்சியான வேகத்துடன் செல்லும். இதனால் எதிரி நாடுகள் போர் விமானங்கள் எந்த ஏவுகணையிலுமிருந்து தப்பிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். இந்த வரலாற்று சாதனையை படைத்த விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் DRDO தலைவர் டாக்டர் சமீர் V காமத் ஆகியோர் தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த வெற்றி ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே அதிநவீன ஏவுகணைகளை தயாரிக்கும் இந்தியாவின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றியுள்ளது.